வானல் வச்சுக்கிறோம். தவா வச்சுட்டு எண்ணெய் ஒரு 300 கிராம் ஊற்றிக்கிறோம். கோல்டு வின்னர் தான் எடுத்திருக்கேன் நான். அந்த எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்ச உடனே கடவுளுத்தம் பருப்பு ஒரு கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த உடனே பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் லைட்டாக பூண்டு அதை சேர்த்துக்கிறோம். அப்படியே எண்ணெயில் அதை அப்படியே லைட்டாக வதக்கிக்கிறோம். அதுக்கு அடுத்தது வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 300 கிராம் இருக்கும் வெங்காயம் கரெக்டாக. அதையும் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிற மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்றோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் கருவேப்பிலை சேர்க்கணும். ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா கருகிடும் கருவேப்பிலை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை லைட்டாக சேர்த்துக்கிறோம். அதையும் லைட்டாக வதக்கிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வதக்கிட்டு நல்லா அந்த வெங்காயம்லாம் லைட்டாக வதங்கணும் கரெக்டாக. கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 300 கிராம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் மிக்ஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக. அந்த வெங்காயம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா தக்காளி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மிக்சிங் ஆகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதம் நல்லா பார்த்திங்கன்னா வதங்கி வரணும். ஸோ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நம்ம போட்ட எல்லாமே வதங்கணும். அதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம் கரெக்டாக வதங்கிறதுக்கு. அதையும் ஆட் பண்ணிட்டு அதையும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மிக்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஃபுல்லாக. மூடி வச்சிடறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோன்னா அது தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கிடும் ஃபுல்லாக ஓரளவுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்தாவே. அதுக்கடுத்து என்ன பண்ணணுன்னா நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு, அதை பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறோம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி அது கூட அதையும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக. வெங்காயம் ப்ளஸ் தக்காளி, இந்த உருளைக்கிழங்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்சிங் ஆகணும் ஃபுல்லாக. மிக்சிங் ஆகிட்டு நல்லா வதக்குறோம் ஃபுல்லாக. கொஞ்சம் பாயில் ஆகணும் ஃபுல்லாக எல்லாமே. வேகிறதுக்கோசரம் ஒரு மூடி வச்சிடறோம் நம்ம. அது உருளைக்கிழங்கு வேகிறதுக்கோசரம் ஒரு 5 நிமிஷம் அது ஒரு மூடி வச்சுக்கிறோம் லைட்டாக. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்துட்டோம். இப்போ ஒரு 3/4 எல்லாமே வதங்கியிருக்கு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் வீடியோவில். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சில்லி பவுடர், கறி மசாலா தூள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா போட்டுட்டு வானலில் போட்டு அதையும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த காய்களோட தக்காளி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு உங்களுக்கு தெரியும் பார்த்தாவே எல்லாம் இப்பயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா தண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு 1.5 கப்பு தண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அதை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடுறோம். லைட்டாக கிளறிக்கிறோம் ஃபுல்லாக அதெல்லாமே மிக்சிங் ஆகிற மாதிரி. இப்போ மூடி வச்சிடுறோம் கொஞ்சம் நேரம். இப்போயே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்
குழம்பு மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கணும், அதனால் மூடி வச்சிடுறோம் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் தான் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ்லாம் வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது குழம்பு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உடச்சி அப்படியே ஆட் பண்ணுறோம். நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கருவோட. அது கூட இன்னொரு முட்டை, 3 முட்டையை அழகாக வந்து பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றி அந்த கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்து கரெக்டாக ஊற்றிங்க நீங்கள். 2வது முட்டை ஊற்றுறேன் நான். மூணாவது முட்டை. இப்போயே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு பார்க்குறதுக்கும் அந்த முட்டைக்கும். ஸோ அந்த குழம்புல இருக்கிற அந்த முட்டை ப்ளஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும். அந்த முட்டை கருவு முட்டை எல்லாமே அப்படியே இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம்மில் வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் நல்லா வேகட்டும் அந்த முட்டை. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். அதை இப்போ திருப்பி லைட்டாக வந்து இப்படி விட போகிறோம். உங்களுக்கு தெரியும் பார்த்தாவே பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். தெரியுதுங்களா? வெந்துருச்சு பார்த்தீங்களா? அப்படியே நிற்கிது பாருங்கள் அந்த கருவெலாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுக்கிறோம். திருப்பி விட்டு லைட்டாக கேப்பு. ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. பார்த்திங்களா வெந்துருச்சு எப்படி இருக்குது பாருங்கள் அந்த முட்டைலாம் அப்படியே அப்படியே தனியாக இருக்குது பாருங்கள், உடையாமையே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. பார்க்குறது எப்படி பார்த்தியா இருக்குது, கிரேவி மாதிரி ஆச்சா? இதான் முட்டைக்கறி கிரேவி. இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சப்பாத்தி, சாதம், வேறு ரைஸ் கூட, சாப்பாட்டு கூட, பரோட்டா கூட, இதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு எப்படி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரை